ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவில் இன்னைக்கு என்ன சார்ட் நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட். இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை ரீட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் கற்றுக்கலாம் ட்ரேடிங்கை ஈஸியாகவே. ஏன்னா ஒரு சார்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான டெக்னிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னா, எப்படி நான் ட்ரா பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன்ஸு இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு பாஸ்ட்டில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதோட சேர்ந்து ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் இந்த ஒரு ஸ்டாக்கு எப்போ லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2023 ஆகஸ்ட் மந்த், அந்த மந்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது. ஓகேங்களா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, லிஸ்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக செல்லிங், அதுக்கப்புறம் ஒரு பையர்ஸ் எகெயின் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் ஆயிருக்கு. செல் ஆகும்போது இந்த ஒரு ஜோனில் நீங்கள் நோட் பண்ணலாம், என்னது இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சப்போர்ட் ஏரியாவை என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணி வைப்பீங்க. அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைப்பீங்க. ஏன் இதை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனது எகெயின் மேலே போயிட்டு கீழே வரும்போது கீழே போயிருந்தது அப்படின்னா இது என்ன ஆயிருக்கும்னா ஸ்டக் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும். இந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்படி போயிருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா மேலேயே இந்த ஜோன்லேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரோட மேலே போனது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு இந்த டைமில் அப்படின்னு. அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இங்கேருந்து ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 50% பக்கம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு 50%. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பாருங்க. ஏன் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, எப்படி ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல் ஆயிருக்கு. எகைன் இங்கே போகும்போது செல்லர்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் இது பிரேக் ஆகும்போது என்ன அர்த்தம், புதுசாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. ப்ளஸ் வால்யூம் அந்த இடத்துல இருந்திருக்கு. தெரியுதுங்களா, வால்யூம் கேண்டில். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும். அங்கேருந்து ரீடெஸ்ட் வந்திருக்கு, ரீடெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போயிருக்கு, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணிட்டு போயிருக்கு. தெரியுதுங்களா, அப்போ ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதனால போக முடியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் செல் ஆகுது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் செல் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செல்லாக போகுதுங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்கான டெக்னிக்கலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாமா, நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சா போது 3வது பாயிண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம். தெரியுதுங்களா, இது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாலிங் சேனல். இந்த ஃபாலிங் சேனலுக்கு ஒரு சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு சேனலுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் சேனல் எப்பவுமே எங்கே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 80% பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஒரு 20% பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகலாம். ஓகேங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்குள்ளே இறந்தது, கரெக்ஷனுக்குள்ளே இறங்குச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணாங்க. எஃப்ஐசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லிங் ரெக்கார்டே பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆச்சுன்னா கீழே பிரேக் டவுன் ஆனது. பிரேக் டவுன் ஆனிச்சு அப்படின்னா எங்கே வந்திருக்கு, எந்த சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு, எகெயின் எங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அதே சப்போர்ட்டில் தான் மேலே போயிருக்கு, வேறு எங்கேயும் வர கிடையாது. அதே சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தது, கீழே ஸ்டாப் லாஸ் கண்டு பண்ணிட்டு அங்கேருந்து மூவ் ஆனது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 66% பக்கம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே. ஓகே, இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டே டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம போய் பார்ப்போமா. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுதுங்களா எப்படி ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்குன்னு, டவுன் ட்ரெண்டு பார்த்தீங்களா எப்படி கண்டினியூ ஆயிருக்குன்னு.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக லோவஸ்ட்டே வந்துருக்குங்களா? இந்த ட்ரெண்டு தெரிஞ்சால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரெண்ட் இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா இதனால தான். அப்போது பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே என்னாச்சு, இதனால் லோ வைக்க முடியல. லோ வைக்க முடியாமல் அது எந்த இடத்துல வந்திருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இடத்துல சப்போர்ட் லெவலில் ஒரு புதுசாக லோ வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகே, இங்கே வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் என்ன சொல்லுது, கேண்டில்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதுதான் ட்ரேடிங். சும்மா பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே. ஓகே, இப்போ போன மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஏறிடுமான்னு கேட்டிங்கன்னா நேராக ஏறாது. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி தானே போயிருக்கான், தெரியுதுங்களா? அழகா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி போயிருக்கானா? ஒரு ஹையர் ஹை, புதுசாக ஹை, ஒன்னொரு ஹை வரும்போது பாருங்க எந்த அளவுமே கட் பண்ண கிடையாது. அப்போ இது எப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோம், இந்த சப்போர்ட்லேயே நம்ம வாங்கிடுவோம். மற்றவங்க வாங்குற ப்ரைஸுக்கும் நம்ம வாங்குற ப்ரைஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோனில் தான் நான் பிக் பண்ணுவேன். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வச்சுருப்பீங்க, அது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு போவீங்க. ஓகே, இங்கே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லோ வந்துச்சு பாருங்கள், இதான் ஹை, இதான ஹை. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது. புதுசாக போகும்போது என்ன நடக்கணும்? புதுசாக பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். பண்ண முடிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா முடியல. இப்போ என்ன ஆகுது, அகைன் கீழே வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னது? ரெசிஸ்டன்ட் ஏரியா. இது புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை வைக்க முடியல அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா ஓகே அவன் ரெடி ஆகிறான் கீழே வரக்கு அப்படின்னு. ஏன்னா கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்கும். கன்சால்டேட் ஆகாமல் கீழே பிரேக் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணணும். ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சப்போர்ட் ஏரியா. என்ன ஆயிருக்கு? இப்போ இன்டர்னல் சப்போர்ட் ஏரியா பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ட்ரேட் ஆகிருக்கு. அன்னைக்கு வால்யூம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வால்யூம் இல்லை, தெரியுதுங்களா? பெருசாக பார்த்தீங்கன்னா வால்யூம் கிடையாது. வால்யூம் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேவும் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்னென்னா இதுக்குள்ளே இன்டர்னலாக இருக்க லோஸ் எல்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ என்ன நடக்க சான்சஸ் இருக்குது? ஒரு லோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்டர்னலாக என்ன இருக்குது? புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ என்ன சான்சஸ் இருக்குன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் ஏரியா, இது ஒரு சப்போர்ட் ஏரியா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இது வந்து நான் டெக்னிக்கலாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டெக்னிக்கலும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுக்கு நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்டு பிஎன்எல் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனல் அண்டு யூடியூப்லேயும் அது இருக்குது. ஓகே, அப்போது இது எப்போ நமக்கு மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆகிறத வந்து நீங்கள் இன்டர்னலாக பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும், இன்டர்னலாக பார்க்கலாம். ஒன்ஸ் இது பிரேக் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சான்சஸ் இருக்குது? மேலே வரக்கான சான்சஸ் இருக்கா? பிரேக் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே வரக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ? இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்கலாம்? ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா நடக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா இடையில இருக்க லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா இன்டர்னலாக. அப்போ இந்த ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஒரு சப்போர்ட் ஏரியானா இது வந்து ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு சப்போர்ட் ஏரியா. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அனலிசிஸ் பண்ணி மார்க் பண்ணுது. இந்த ஜோனு கீழே வந்தது அப்படின்னா பாசிபிள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வரக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கோ அதே சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா திருப்பி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை யாராச்சும் அனலிசிஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சார்ட் ரீடிங் மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். பாஸ்ட் மார்க்கெட்டில் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. எப்படி ஒரு சப்போர்ட்டை ட்ராப் பண்ணுறது, எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த ஒரு வீடியோவில். இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு சார்ட் ரீட் பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதோட சேர்ந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுலேயே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.